முதல்ல பெண்களுக்கு அரசியலில் ஒரு போராட்டமா தான் இருக்குன்றதுக்கு அஜிதாவோட போராட்டம் ஒரு உதாரணம். நான் கேட்கிறேன், அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டாங்க, அவங்க காரை மறிச்சாங்க. அந்த மாநில தலைவர், அந்த கட்சியோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவர்களை பேசியிருக்க வேண்டும். அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் அறிவிக்கிறாங்க, அது உட்கட்சி பிரச்சனை, அதுல நான் தலையிடல. ஆனா ஒரு பெண் அரசியல்வாதியா ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஒரு உரிமையை கேட்கிறாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு பேசி, இதனால்தான் நாங்க ஒருத்தர் அறிவிக்கிறோம், உங்களோட உழைப்பை நாங்க குறைச்சு மதிப்பிடல, அதுல உங்களுக்குள்ள அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று கூப்பிட்டு பேசி இருக்கலாம். அதனால அவங்க ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்க வேண்டாம். எனக்கு அவங்க தற்கொலை முயற்சியை செய்தது எனக்கு மிகுந்த மனக்கவலை அளிக்கிறது. அவர்கள் பூரண உடல் நலத்தோடு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அஜிதா போன்றவர்கள் போராடி வெற்றி பெற வேண்டுமே தவிர அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு எந்த அரசியல்வாதியும் போகக்கூடாது. ஆனா பெண் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கட்சிகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் போராடினா அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். நான் கேட்டா அவங்க காரை மறிச்சாங்க இல்லையா, அவர் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க உங்களை அறிவிச்சிருக்கலாம், அறிவிக்கலாம், அது உட்கட்சி பிரச்சனை, அறிவிக்கலன்னா அதற்கான காரணத்தை சொல்லி அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவர்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது எனக்கு தாழ்மையான கருத்து.